ஹாய், வெல்கம் டு அருணை டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேப்போ மீனாட்சி சுந்தரனுடைய படைப்புகள், அவர் இயற்றிய நூல்களை வந்து எப்படி ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மீனாட்சி அப்படின்னு ஒரு மகளிர் இருக்காங்க, ஓகேங்களா. மீனாட்சி அப்படின்ற ஒரு மகளிர் இருக்காங்க. அவங்க வந்து பிறந்தது எப்படியோ அப்படின்னு வந்து புலம்புறாங்க, இல்லை பிறந்தது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதை பார்த்து வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளுவர் கூப்பிட்டு மகளிர்கிட்ட சொல்கிறார், வள்ளுவரும் மகளிரும், ஓகேங்களா. குடிமக்கள் வாழ்கிறதுக்காக சில இலக்கணம் வந்து இருக்குது, குடிமக்கள் வாழ்கிறதுக்கு சில இலக்கணம் இருக்குது அப்படின்றார். குடிமக்கள் அப்படின்னா குடிமக்கள் காப்பியம், வாழும் அப்படின்னா வாழும் கலை, ஓகேங்களா. சில இலக்கணம் இருக்குது அப்படின்னும் போது நல்லா வாழ சில இலக்கணம் இருக்குது அப்படின்னும் போது வெல் ஒப்பு இலக்கணம், நல்லா அப்படின்னா வெல் இலக்கணம் போது ஒப்பு இலக்கணம், கால் டு வெல் ஒப்பு இலக்கணம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நல்லா வாழ்றதுக்காக சில இலக்கணம் இருக்குது. நான் அதை 10 பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ 10 பாட்டு ஆய்வு, ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் காணல் வரி கிடையாது, ஓகேங்களா. காணல் வரி அப்படின்னா காணல் அப்படின்னா பொய். ஸோ அதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் காணல் வரிகள் கிடையாது. அது வந்து ஒரு தத்துவ சரித்திரமான ஒரு வரிகள் அப்படின்னு சொல்வார். தத்துவ சரித்திரமான வரிகள், மனோ தத்துவ சரித்திரம், காணல் வரி மனோ தத்துவ சரித்திரம். இதை படிச்சுட்டு அப்படியே விளையாட்டாக விட்டுறாதீங்க. மொழிகள் விளையாட்டுக்கள், ஓகேங்களா. இதை படிச்சுட்டு அப்படியே விளையாட்டாக விட்டுறாதீங்க. உங்கள் மனதில் நினைச்சு பாருங்கள், உங்கள் மனதில் வச்சு நினச்சி பாருங்கள் அப்படின்றாங்க. தமிழ் மனம் தமிழாக நினைத்து பார், ஓகேங்களா. ஸோ அன்பை வந்து நீங்களும் சுவைக்கலாம். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அன்பை வந்து நீங்களும் சுவைக்கலாம் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார். அன்பு முடி நீங்களும் சுவையுங்கள். ஸோ இதான் பிறந்தது எப்படியோ, வள்ளுவரும் மகளிரும், குடிமக்கள் காப்பியம், வாழும் கலை, கால்டுவல் ஒப்பிலக்கணம், 10 பாட்டு ஆய்வு, காணல் வரி, மனோ தத்துவ சரித்திரம், மொழிகள் விளையாட்டுக்கள், தமிழ் மனம் தமிழாக நினைத்துப்பார், அன்பு முடி நீங்களும் சுவையுங்கள். இதில் இம்பார்ட்டன்னா குடிமக்கள் காப்பியம் அண்ட் காணல் வரி, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தமிழ் மொழி வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், தமிழ் அபவுட் ஐ வீவ், இது ஆங்கில படைப்புகள் ஒரு 4. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.